ஹாய் நண்பர்களே! அப்போ ഞാന് ஒரு 2, 3 சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி எடுக்க வேண்டாம். நான் என்னோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்போ நானு இதில் வந்து தப்பா எதுவுமே இல்லன்னு நெனைக்கிறேன். நம்ம வீட்டிலே விஷயங்கள் வெளியில சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா மத்தவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆகும் அப்டின்னா சொல்றதுக்கு தப்பில்லங்க. அப்போ நான் என்னோட லைஃப்ல என் ஹஸ்பண்ட் இந்த கோ சாமி விஷயத்துல எல்லாம் ரொம்ப பின்தங்கிய ஆளு தான். ரொம்ப கூப்பிட்டா மட்டும் தான் கோவிலுக்கெல்லாம் வரும். அப்படி ரொம்ப கம்பல் பண்ணி தான் எல்லாமே சொல்லி செய்ய வைக்கணும். அப்படி இருக்கும்போது நான் அது செய், இது செய்ன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணல. அ கூப்பிட்டா சில டைம் சொல்லும், "நீ போயிட்டு வா, பாப்பாவ கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு எதுவுமே சொல்லல. நான் பாட்டுக்கு சைலண்டா வீட்டில் எல்லாம் சாமி கும்பிடுறதுக்கு எதுவுமே அவர் என்ன ஒரு வேணாம் அப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வீட்டில் சாமி கும்பிடுறதுக்கு அவர் பெர்மிஷன் கொடுத்துருக்கு. அப்போ நானு சரி இவரை எப்படியாவது சேஞ்ச் பண்ணணுமே அப்படின்னு மனசில் நினச்சிருக்கு. ஆனாலும் அது கம்பல் பண்ணி நம்ம எதுவுமே செய்ய வைக்கக்கூடாதுல்ல. அப்போ அதனால நான் பாட்டுக்கு அவரை விட்டுட்டேன். அப்புறம் நான் வீட்டில எல்லாம் பழைய திங்ஸ் எல்லாம் நிறைய குப்பை மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சுரும். குப்பை மாதிரின்னா வெளியில் எடுத்து போடவே மாட்டேன். இது நான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருள் எடுத்து நான் சேர்த்து சேர்த்து வைக்கும். அந்த ஒரு பழக்கம் எனக்கு இருந்தது. அப்போ அதுக்கிடையில் நான் இந்த தியானம் எடுக்க ஆரம்பிச்சிருந்து ഞാൻ என்னை நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நான் எப்படி இருக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஞானே திங்க் பண்ணும்போது நான் இந்த இந்த வீட்டில் இந்த நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கிற போல இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அப்போ பழைய துணிகளை, நிறைய பழைய பொருள்களை எல்லாமே நான் சேர்த்து மூட்டை வச்சு அதை அங்கேயும் ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் அப்படின்னு எல்லாம் சேர்த்து எடுத்து எடுத்து வைக்குமா இருந்தது. അപ്പോൾ അതെല്ലാം ഞാൻ എടുത്ത് റിമൂവ് பண்ணிட்டேன். தேவையில்லாத எல்லா பொருள்களும் ഞാൻ வீட்டில் നിന്ന് ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தேன் நான். அப்புறம் இந்த செடி எல்லாம் நிறைய வைக்க ஆரம்பித்தேன். துளசி செடி தான் நான் நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் இந்த காக்கா, குருவி, புறா எல்லாம் சாப்பிட வரும். அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என் லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது எனக்கு ரொம்ப மைண்டு கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க. தேவையில்லாத நிறைய விஷயங்களெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த வீட்டில் உள்ள இருக்கிற அந்த தேவையில்லாமல் திங்ஸ் எல்லாம் வெளியில் போட்ட மாதிரியே என்னோட தேவையில்லாமல் திங்ஸ் இது തോട്ട്സിനെ எல்லாம் ഞാൻ എടുത്ത് വെളിയിൽ போட்டேங்க. அப்போ இந்த சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நான் ஈடுபட எனக்கு நிறைய மாற்றங்கள் என்னோடய வாழ்க்கையில் வந்துருச்சு. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் നിന്ന് റിമൂവ് ആയി. இந்த பிரபஞ்சம் റിമൂവ് ആക്കി വിട്ടിட்டேன். അപ്പോൾ ഞാൻ சாமிக்கு வைக்கும்போது இந்த செம்பருத்தி செடி இருக்குல்ல, இந்த செம்பருத்தி செடியிலிருந்து பூ பறித்து தான் ഞാൻ சாமிக்கு வைக்கும். ഇതെല്ലാം நம்ம നമ്മുടെ വീട്ടിൽ வைக்கிற அந்த செடிയിൽ നിന്നൊരു பூ பறித்து நம்ம சாமி ரூமில் வைக்கும்போது ஒரு மனசு நல்ல ரொம்ப கூலாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைபாக இருக்கும் நமக்கு. அன்னைக்கு ஒரு ஃபுல் டேயும் நம்ம ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ இப்போ நான் வீட்டில் இருக்கங்காட்டி தான் இதெல்லாமே எனக்கு செய்ய முடியுது. வெளியில் இப்போ எல்லாம் மேக்ஸிமம் நிறைய லேடீஸ் எல்லாம் வெளியில் வேலைக்கு தான் போயிட்டுருக்குது. அப்போ அவங்களால இந்த மாதிரி எப்படி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாங்க. நீங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிற மாதிரி இன்னொரு பழக்கம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. அது நமக்கு எல்லாம் தேவையில்லை. இந்த தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை ஏதோ ஒரு டைமில் நமக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி நம்ம சேர்த்து வைக்க நம்ம வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். நம்ம மைண்டும் நெகட்டிவான விஷயங்கள் தான் அப்சர்வ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் நீங்களும் இதை மாதிரி பண்ணுங்கள். அது மட்டும் போதும். தேவையில்லாத எந்த ஒரு திங்ஸும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாதுங்க. வீடு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான வைபில் இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். நம்ம அது க்ரியேட் ஆக வேண்டாம். அது பிரபஞ்சமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃபுக்கு அது கொண்டு சேர்த்து வச்சிரும். அதுதான் அதோட உண்மையான ஒரு ஒரு விஷயம் நண்பர்களே. அப்போ
நீங்களும் இதே மாதிரி எல்லாம் வீடுகளில் வந்து வீடுக்குள்ளே வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவான வைப்பு மட்டும்தான் இருக்கணும். இதை மாதிரி இந்த செடி வச்சுருக்கு, அப்புறம் இந்த பூவுருளி வச்சுருக்குது, இதெல்லாம் நான் வந்து என்னோட வாழ்க்கையில் இந்த எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் வந்தது இந்த மெடிடேஷன் ஆரம்பித்ததுலேருந்து தான் என் மைண்ட் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இதை எங்கள் பாப்பாவோட ஸ்டடியிங் டேபிள் அவளை படிக்கிறதுக்கு அன்னன்னைக்குள்ள புக்கு மட்டும் எடுத்து வச்சு இங்கே வந்து படிக்கும். புக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து மாற்றி வச்சிடும். அப்போ அவளுக்கும் ஒரு நம்ம செய்கிறத பார்த்துட்டு அவளுக்கும் அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு பிஹேவ் தானாகவே வந்துடும். அவங்களே அது செய் இது செய்யுന്നിல்ல, நம்ம கம்பல் பண்ணவே வேண்டியதில்லை. அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நம்ம வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, வீட்டுக்காரும் வந்து நம்ம கூட சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு வந்து நாம தான் திருந்தணும். அப்புறம் வந்து பூஜை ഞാൻ இந்த கேளக்கர் சித்தரவை ஐயா வந்து என்னோடய வாழ்க்கைக்கு என்றையாவது எனக்கு பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கு வாழ்க்கையிலேருந்து கொடுத்துருக்குது. இன்னும் எனக்கு கொடுக்கும் தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனத்திலிருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்குது என்னுடைய அப்பா. ഞാൻ இந்த பேல்மாறல் புஸ்தகம் நான் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தது. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த கனவில் வந்து வேல்மாறல் புஸ்தகம் ഞാൻ கோவிலிருந்து படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவு பார்த்தது. அதிலிருந்து ഞാൻ இப்போ ரெகுலராக கிழக்கு சிதறையாவோட மந்திர ஜபம் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க நண்பர்களே. எல்லாம் அவன் செயல். எல்லாம் விதின்னு சொல்லிட்டு முடங்கி கிடக்காதீர்கள் நண்பர்களே. விதியை மதியால் வெல்லலாம். அப்போது இன்னும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.